ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல வந்த ஒரு தரமான த்ரில்லர் அட்வென்ச்சர் மூவி தான் த ஏஜ். இன்னைக்கு இந்த மூவியை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா, அலாஸ்கா பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில நம்மளோட ஹீரோ அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு வந்திருக்காங்க. அப்படி அந்த காட்டு பகுதியில் இருக்கிற நம்ம ஹீரோவோட இடத்துல எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பைலட்டோட பக்கத்துல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பிளேன்ல பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் சரி கிளம்பலான்ட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிளேன் எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல சிக்குது. அந்த விபத்துல அந்த பிளேனை ஓட்டுக்கிட்டு இருக்கிற பைலட் இறந்து போயிடுறாரு. அந்த பிளேனும் அப்படியே கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஆத்துல போய் கீழே விழுது. அப்போ அங்க நடந்த விபத்துல எப்படியோ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உயிர் பழச்சிடுறாங்க. அப்படி அந்த 3 பேத்துக்கும் எதுவும் ஆகலைனாலும் அந்த 3 பேரும் அவங்களோட இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா, அந்த காட்டுல அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்கு பிளேன்ல வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரு சார்லஸ். அவரு ரொம்பவே பணக்காரர். பின்னாடி தெரியிற பிளேன் கூட அவரது தான். அப்ப நம்ம போக போற இடத்துக்கு இந்த பிளேன்லாம் போகாது, இன்னொரு சின்ன பிளேன்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நிக்கிற ஒரு குட்டி பிளேன்ல அவங்க எல்லாரும் ஏறிக்கிட்டு இப்போ ஒரு இடத்த நோக்கி டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சார்லஸ்க்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த பிளேன்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது புக்கு படிச்சுக்கிட்டே வராரு. அப்போ அவங்க அவங்க தங்க போற இடத்துக்கிட்ட வந்த உடனே அங்க ஒரு தாத்தா நின்னுகிட்டு இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரிஞ்சவர். பின்னாடி தெரியுற மரவீடு கூட நம்ம ஹீரோவோடது தான். அந்த வீட்டையும் இந்த தாத்தா தான் பராமரிச்சுக்கிட்டு வராரு. அப்போ சார்லஸ் கூட வந்தவங்கள இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேர் தான் ராப். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பேரு மிக்கி, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த பாப். அப்ப நீ போட்டோகிராஃபர் தானே, அந்த இடத்துல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாபியையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ பாப் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போட்டோகிராஃபை பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு, இவர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வீட்டை பராமரிக்கிற தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனா அவனோட இடம் வந்துடும், போய் பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பாப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ்க்கு தான் புக் படிக்கிறதுனா ரொம்பவே இஷ்டமாச்சுல, அந்த வீட்லயும் ஏகப்பட்ட புக்கை செல்ஃப்ல அடிக்க வச்சிருக்காரு. அப்ப அப்படியே அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த துடுப்புக்கு பின்னாடி என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லிடு, உனக்கு நான் $5 தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சார்லஸும் கரெக்டா சொல்லிடுறாரு. அது பின்னாடி முயல் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப நீ பிரில்லியன்ட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டி அவர் வந்து ஒரு $5 கொடுக்கறாரு. அப்புறம் அந்த தாத்தா வந்து சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு போக போறேன், போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நைட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கதவை அடைச்சிட்டு தூங்குங்க, அதோட முக்கியம் எந்த உணவு பொருளையுமே வெளியே வச்சுட்டு தூங்கிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த காட்டை சுத்தி நிறைய கரடிங்க இருந்துகிட்டு இருக்கு, அதுங்க எல்லாமே மோப்பம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற சார்லஸ் வந்து பாட்டி பேய் கதை சொன்ன மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு அப்படியே நைட் ஆகுது. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவரோட ரூம்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வராங்க. இவங்களோட பேர் தான் மிக்கி. நம்மளோட ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஏஜ்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்ல, ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொம்பவே பாசமா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிக்கி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சார்லஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, சாண்ட்விச் ஏதாச்சும் இருந்தா செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டதுக்கு மணி 12 போது இப்ப போய் சாப்பிட போற, சரி ஓகே இரு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் ஒரு லைட் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கிச்சனுக்கு வந்துட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து இப்போ சாண்ட்விச் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சார்லஸும் திரும்பி பார்த்தா அங்க கதவு ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வேணும்னே அந்த கரடியை வர வைக்கிறதுக்காண்டி அங்க ஒரு பெரிய கரித்துண்டுமே இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அவன் தான் படிச்சு சொல்லிட்டு போனா இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு, வேணும்னே நம்மளை கொல்றதுக்காண்டி இப்படி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவை மூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கதவையும் மூடிட்டு இப்போ சுத்தி முத்தி பார்த்து சாண்ட்விச் செஞ்சுட்டு சரி ஓகே இதை மிக்கிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கரடி நின்று நம்ம சார்லஸ கடிக்க வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம சார்லஸ்க்கு இல்ல ஆத்தி நம்ம செத்தண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துலயே தட்டு மாதிரி கீழே விழுறாரு. அப்பதான் நமக்குமே தெரியுது வந்தது ஒரிஜினல் கரடி இல்ல, கரடி வேஷம் போட்ட பாபு அப்படின்னு. அப்போ ஏன் இப்படி சார்லஸ பயமுறுத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம சார்லஸோட பிறந்த
பிறந்த நாள். அப்ப அந்த இடத்துல யாரும் தூங்காம எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ மிக்கியும் சார்லஸ் பக்கத்துல வந்து என்ன ரொம்பவே பயந்துட்டீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ விஷ் பண்றாங்க. அப்போ அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ மிக்கியும் சார்லஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிக்கி வந்து சார்லஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச். அந்த வாட்சும் சாதாரண வாட்ச் இல்லாம அதுல சில கஸ்டமைசேஷனுமே இருந்துகிட்டு இருக்கு. சார்லஸை பத்தி கொஞ்சம் பெருமையான எழுத்துக்கள்லாம் அதுல பொறிச்சிருக்காங்க. அப்போ பாபு சார்லஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான கத்தி. அப்ப அப்படியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு இப்போ அந்த வீட்டை பராமரிக்கிற தாத்தாவும் நம்ம சார்லஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில பாபு வந்து மிக்கிய வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ முக்கியம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பழங்குடியினர் ட்ரெஸ்ஸை போட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படியே பாபும் வளைச்சு வளைச்சு விடாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று சார்லஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சார்லஸ்க்கு மிக்கியும் பாபு தொடர்புல இருக்காங்களோ அப்படின்ட்டுலாம் தாட் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படிலாம் இருக்காது, நம்ம ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட்லி டைப் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவும் இப்போ சார்லஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கட் பண்ணா இப்போ இந்த பக்கம் ராப காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட அசிஸ்டண்டான ஸ்டீபன் கூட கத்திக்கிட்டு இருக்கிறாரு. எங்க போனா அந்த ஜேம்ஸ்ன்றவன் இன்னும் அவன் இந்த இடத்துக்கு வந்து சேரலையா அப்படின்னு. ஜேம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுவாசி போட்டோகிராஃபருக்குலாம் அவர் தான் சூட்டபிளான ஆளு. அப்ப அவன் வந்தாதான் கரெக்டா இருக்கும், நமக்குலாம் ஒன்னும் தெரியாது, பேமெண்ட் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீபன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஜேம்ஸால இங்க வர முடியலையா, அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப எப்படி நம்ம இங்க சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ராபுக்குமே ஒரு ஐடியா வருது. இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு போட்டோவை பார்த்திருப்பாரு பாத்தீங்களா ஒரு பழங்குடியினருது, அப்ப அவரை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம், அவருக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அந்த போட்டோ எடுத்துட்டு வந்த ராபு வந்து அந்த தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எனக்கு தேவைப்படுறாரு, இவர் எந்த இடத்துல இருப்பாரு, போன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதான் நேத்தே சொன்னேன், 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனா அவனோட இடம் வந்துடும், அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட போன் ரேடியோ எதுவுமே இல்ல, நேர்ல போய் பார்த்தாதான் உண்டு, அவன் ஈவினிங் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போவான், இப்ப போனா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட ராபு வந்து சரி ஓகே நாங்களே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீங்களும் வாங்க அப்படின்னு. அப்ப அந்த பிளேனை ஓட்டுற பைலட்டுக்கிட்டையுமே போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சார்லஸும் அந்த தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டோலாம் உன்னோட செலவா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காண்டி இப்படி இவ்வளவு காசை தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிராயிங்க காமிக்கிறாரு. அது என்ன டிராயிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீம் பார்க் கட்டுற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு. அப்போ சார்லஸும் நீ கூட என்ன பணத்துக்காண்டி தான் பழகிற போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதிலேயே எந்திரிச்சு வந்துடுறாரு. அப்ப அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இப்போ சார்லஸ், ராப் அண்ட் அவரோட அசிஸ்டண்டான ஸ்டீபனை கூட்டிக்கிட்டு பைலட்டோட 4 பேர் பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பறந்து வந்து இவங்க யாரை கூப்பிட வந்தாங்களோ அவங்களோட வீட்டு பக்கத்துலயுமே இப்போ லேண்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த வீட்டுல இவங்க தேடி வந்த ஆள் இல்ல, அவர் வந்து இந்த கதவுல ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, நான் வந்து கரடியை வேட்டையாடுறதுக்காண்டி போயிருப்பேன், நாளைக்கு காலையில தான் வருவேன், நான் எந்த இடத்துல இருக்கன்றதையுமே இதுல நோட் பண்ணி வச்சிருக்கேன், எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அப்ப இதை கேட்ட ராப் வந்து நாளைக்கு காலையில வரையெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம அவர் இருக்கிற திசையில பறப்போம், அப்படியே அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு அவர் இருந்தாருன்னா நம்ம அவரை கையோட கூட்டிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப சார்லஸ் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்னு ராப் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட பக்கத்துல ஒரு குழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராப் வந்து சார்லஸ் கிட்ட வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ இங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு அங்க ஒரு டிராப்பை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எதுக்காண்டி வீட்டு பக்கத்துல இப்படி டிராப் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு இங்கதான் நிறைய கரடிங்க இருக்கும்ல, சப்போஸ் கரடிங்க வந்தா அதுக்காண்டி தான் இந்த டிராப் வச்சிருக்காரு அப்படின்னு சார்லஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பேருமே இப்போ பறந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த 4 பேரும் இப்போ பிளைட்டுக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ சார்லஸ் வந்து இப்போ ராபு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த இடத்துல அவ்வளவு பேர் இருந்தாலும் மிக்கி என்னோட ஒய்ஃப் அவ கிஃப்ட் தரா, நீங்க எதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப இதை கேட்ட ராபு வந்து இது என்ன கேள்வி, நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப நல்ல மனுஷன், அது மட்டும் இல்லாம உங்களோட ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு வேற, நான் உங்களுக்கு தராம வேற யாருக்கு தருவான் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ என் ஒய்ஃபுக்காண்டி தான் நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்க, நீயும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து என்னை எத்தனை முறை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற ராப் வந்து அப்படியே பேஸ் மாதிரி சார்லஸா பாக்குறாரு. அப்போ அதே சமயத்துல பைலட்டுமே ஓ ஷேட்னு கத்துறாரு. அப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பறந்து வந்துகிட்டு இருக்கிற பறவை மேல இவங்களோட பிளேனை மோதிடுறாங்க. அப்ப எதிரில் வர அந்த பறவைங்களோட கூட்டத்துல பிளேன் மோதின உடனே இன்ஜின்ல இருக்கிற ரெக்கையோட அந்த பறவைங்களா சிக்கி இப்போ இன்ஜினுமே ஃபெயில்ட் ஆகுது. அதே சமயத்துல அந்த பிளேனோட கண்ணாடியும் உடைஞ்சு இப்போ பைலட்டுக்கு பயங்கரமா அடிபட்டுறது, அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப அப்படியே அந்த பிளேன் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி இப்போ கட்டுப்படுத்த முடியாம அது கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மலையோட திட்டுல அந்த பிளேனோட லேண்டிங் கியர்ஸ் உடைஞ்சு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்தோட நடுவுல கீழே விழுது. அப்ப அந்த பிளேனுமே இப்போ ஆத்துல மூழ்கி இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கு. அப்ப ராப் வந்து இப்போ சீட் பெல்ட் கழட்டி இப்போ பைலட் உயிரோட இருக்க
இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரை செத்துட்டதால இனிமேட்டு அவரை காப்பாத்தி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் தனியா இப்போ மேல போய்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல இப்போ ஸ்டீபனை பார்த்தா அவருக்கு இந்த சீட் பெல்ட் கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவான சார்லஸ் வந்து அவரோட சீட் பெல்ட்டை கழட்டி ராப் கொடுத்தாருல ஒரு அழகான கத்தி, அந்த கத்தியை வச்சு ஸ்டீபனோட சீட் பெல்ட்டை கழட்டி இப்போ 2 பேருமே இப்போ தப்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 3 பேரும் எப்படியோ ஒரு வழியா கரைக்கு வந்துடுறாங்க. அப்ப ஸ்டீபனுக்கு பார்த்தா அவன் நிறைய தண்ணியை உள்வாங்கினதுனால மயக்கம் போட்டு கீழே கிடக்குறான். அப்ப இப்படியா இருந்தா இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் வந்து வாயோட வாய் வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் அட்டம்ப்ட்லயே இப்போ ஸ்டீபனுமே கண்ணை முழிச்சிடுறாரு. இப்போ வாயில இருந்து தண்ணியா கக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே இப்போ ராப் வந்து ஸ்டீபனை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க இருக்கிற இடம் ரொம்பவே பனி பிரதேசன்றதுனால பயங்கரமா அவங்க 3 பேத்துக்குமே இப்போ குளிரிக்கிட்டு இருக்கு. அப்போ சார்லஸ் வந்து ராப கிட்ட இப்படியா இருந்தா நம்ம உறைஞ்சி செத்துருவோம், உங்ககிட்ட ஏதாச்சும் தீப்பெட்டி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ராபுமே அப்படியே நடுங்கிக்கிட்டே அவர்கிட்ட இருக்கிற தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ சில குச்சிங்களை கும்பலா போட்டு பேப்பரை வச்சு கொளுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கட்டைங்க எரிய கூட மாட்டேங்குதுங்க. அப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற பிளாரை இப்ப யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே சார்லஸ் வந்து யோசிக்கிறாரு, இதை இப்ப யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு, இப்படியா இருந்தா நம்ம உறைஞ்சிருவோம், இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிளாரை ட்ரிகர் பண்ணிடுறாரு. இப்போ அதுல வர நெருப்பு மூலமா அந்த கட்டையை எரிச்சு இவங்க 3 பேருமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கேயே தங்குறாங்க. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ ஸ்டீபன் வந்து இங்க இருந்து நம்ம முதல்ல எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ராப் வந்து சொல்றாரு, இவ்வளவு பெரிய பணக்காரரான சார்லஸே இங்க தானே இருக்கிறாரு, அவரை தேடி கண்டிப்பா போலீஸ் வருவாங்க, அப்படி வரும்போது நம்ம 3 பேருமே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்ட சார்லஸ் வந்து ஆமா அவங்க என்ன தேடி கண்டிப்பா வருவாங்க, முதல்ல அந்த பழங்குடியினர் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பேப்பரை பார்த்து நம்மளும் அங்கதான் வந்திருப்போம்னு யூகிச்சு நம்மளை தேடி இந்த இடத்துக்கா பறந்து வருவாங்க, நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராபுமே அவரோட ஜாக்கெட்ல இருந்து அந்த பழங்குடியினர் வீட்டுல ஒட்டியிருந்த பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே இதை வேற எடுத்துட்டு வந்தியா, அப்ப நம்ம வேற ஏதாவது தான் யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சார்லஸ் வந்து நல்லா திங்க் பண்ணிட்டு அவங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இந்த மாதிரி சர்வேவலை பத்தி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நம்ம கிளம்புனது சவுத்துல இருந்து நார்த்துக்கா டிராவல் பண்ணிட்டு வந்தோம், இப்ப மறுபடியும் நம்ம சவுத் சைடா போயிட்டு அங்க இருக்கிற மலை உச்சி மேல நின்னுக்கிட்டு இருந்தா நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சரி இதுல எது சவுத் சைடு அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திசையில சொல்றாங்க, இதுதான் சவுத்து இல்ல அதுதான் சவுத்து அப்படின்னு. அப்போ இந்த ப்ராப்ளம் கூட சார்லஸ்க்கு ஈஸியா சால்வ் பண்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு காம்பஸ் எப்படி உருவாக்குறதுன்னு நான் புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு பின்ன கையில எடுத்துக்கிட்டு அங்க உடஞ்சு போன மரத்துல தண்ணி தேங்கிட்டு இருக்குது, அந்த தண்ணி மேல ஒரு இலைய வச்சுட்டு அவரு கொண்டு வந்த பின்ன நல்லா துணியில தேய்ச்சி அந்த இலை மேல வைக்கிறாரு. அப்படி வச்சதுமே அந்த பின்னு காம்பஸ் மாதிரி ரியாக்ட் ஆகி எந்த பக்கம் நார்த் இருக்குன்றதையுமே கரெக்டா சொல்லிடுது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல தான் சவுத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க தூரத்துல தெரியுது பத்தியா மலை, அதுதான் சவுத் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படியே சரி ஓகே நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மலை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே அவங்க 3 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணி வேற கொட்டிக்கிட்டு இருக்கா, அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராப் வந்து சார்லஸ் கிட்ட ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, எதுக்காக அப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சார்லஸ் வந்து ஏன் அந்த கேள்வி கேட்டது நான் தப்புன்னு சொல்றியா, நான் ரொம்ப வயசான பணக்காரன், என்னோட மனைவி வயசுல ரொம்பவே கம்மி, உன்னோட ஃப்ரெண்டு வேற, அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்கிறாங்க, அவங்க என் கூட இருந்ததை விட உன் கூட தான் அதிகமா ஊர் சுத்தி இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் இதுதானே காமனா கேட்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்கிற ராப் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உங்களை கொன்னுட்டா உங்களோட சொத்து எல்லாம் உங்க மனைவிக்கு வந்துடும், அதுக்கப்புறம் உங்க மனைவிக்கு நான் அடிமையா இருக்கணும், அதுக்கு பதிலா உங்களை மாதிரி ஒரு பணக்காரர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன எமர்ஜென்சினாலும் நீங்க காசு கேட்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கூட பாருங்க நம்ம 3 பேரும் இந்த காட்டுல தான் இருக்கோம், ஆனா எனக்கு சுத்தமா பயமாவே இல்லையே, ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்க, உங்களை காப்பாத்த ஆள் வருவாங்க, அவங்க கூட நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படிலாம் ராபு பேசுறது ரொம்பவே சார்லஸுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அப்படியே அவங்க 3 பேரும் பேசி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஸ்டீபன் வந்து ஒரு நிமிஷம் நில்லு, வேற ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேருமே அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு உருமுறை சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னடா சத்தம் அப்படின்னு பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தாதான் தெரியுது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய கரடி அந்த சைடு நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த 3 பேரும் அவ்வளவு பெரிய கரடியை பார்த்த உடனே பயத்துல உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கரடியும் பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேரையும் பார்த்து நின்னுகிட்டு இருக்கு. ஆஹா இவ்வளவு நாள் பசியில இருந்ததுக்கு 3 பேர் மாட்டினானுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அதே துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே அதுக்கு பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி 3 பேருமே ஓடி வந்ததுக்கு அப்புறம் அப்பா கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடி வந்துட்டோம், இதுக்கு மேல அந்த கரடி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த கரடியோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கரடி
கரடி நம்மளை விடாது போலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேரும் மறுபடியும் ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 3 பேர் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க பயங்கர போர்ஸோட அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சார்லஸ் அங்க சாஞ்சு போன மரத்தை பாக்குறாரு. அப்ப இந்த மரத்தை நம்ம நிமித்தி அந்த திட்டு வரையும் நம்ம போட்டுட்டா இந்த மரமலையே நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மரத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கி அந்த திட்டுக்கா போட்டுடுறாங்க. இப்போ ஒரு பாலம் மாதிரி அந்த மரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டா ஸ்டீபனை அனுப்புறாங்க, நீ முதல்ல போ அப்படின்னு. அப்போ ஸ்டீபன் போன உடனே இப்போ ராபுமே அது மேல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல பார்த்தா அந்த கரடியுமே கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப அந்த கரடியை பார்த்த சார்லஸ் வந்து இங்கே இருந்தா அடுத்து நம்ம காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கரடி அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்த உடனே ஆஹா இதுக்கு மேல நமக்கு போறதுக்கு வழி இல்லையே, அவங்க தப்பிச்சிட போறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி அந்த கரடி ஆட்டினதுல சார்லஸ்மே பேலன்ஸ் இல்லாம கீழே விழுறாரு. அப்போ சார்லஸ் மாட்டிக்கிட்டு இருந்த பேக் அந்த மரத்தோட கொப்பள மாட்டின உடனே அந்த பேக்கை பிடிச்சி இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே ராப் வந்து உங்களை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த திட்ல இருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கடைசி நேரத்துல அந்த பேக்குமே இருந்து சார்லஸ் கீழே விழுறாரு. அப்போ கரெக்டா ராப் வந்து பிடிச்சுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 பேருமே அந்த கரடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கரடியை இவங்க 3 பேரையும் பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய ரோர் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பின்னாடி நடந்து போயிருது. அப்போ இவங்க 3 பேரும் எப்பா ஒரு வழியா அந்த கரடி நம்மளை விட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ்க்கு ரொம்பவே மூச்சு வாங்கி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராபு ஸ்டீபனும் இங்கே இருந்தா மறுபடியும் அந்த கரடி வந்துற போது சார்லஸ் கைத்தாங்களா பிடிச்சி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சார்லஸ் ஒரு மலையை காமிச்சு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மலையோட உச்சிக்குமே இப்போ வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாராச்சும் நம்மளை காப்பாத்த வராங்களா அப்படின்னு. அப்ப யாரு வர மாதிரி தெரியல. அப்ப சரி நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெருப்பு கொளுத்திக்கிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. சார்லஸ் வந்து யாராச்சும் நம்மளை காப்பாத்த வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு மேல யாரும் வர மாதிரி தெரியல, நம்மளே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க எல்லாரும் இந்த மலையை விட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே அவங்க 3 பேரும் ஸ்பீடா அந்த மலையை விட்டு கீழே இறங்கி பார்த்தா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்ற மாதிரி இவங்க எந்த இடத்துல முதல்ல ஆக்சிடென்ட் ஆகி கரை ஒதுங்கி இருப்பாங்களோ அந்த இடத்துக்கே இப்ப மறுபடியும் வந்துடுறாங்க. ஆமா இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம ஸ்டீபன் இருந்துகிட்டு இருக்கும் போது ராபு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யோ உன்னை நம்பிதானே அவன் பின்னாடியே வந்தோம், நீ என்னையா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ் வந்து ஒன்னும் இல்லப்பா அண்ணன் சும்மா தோத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மறுபடியும் வேணா திசையை கண்டுபிடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராப் வந்து அந்த பின்ன புடுங்கி தூக்கி போட்டுடுறாரு. இது இருந்தா தானடா நீ போய் சொல்லுவா அப்படின்னு. அப்ப ராப் சொல்றதுனா சார்லஸ் பெருசா கண்டுக்காம இந்த இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எதுவா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப ஸ்டீபன் கையில ராப் கொடுத்த கத்தியையும் ஒரு கம்பையும் கொடுக்கறாரு. இதை ஈட்டி மாதிரி வச்சு மீனை புடியா அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஸ்டீபன் வந்து சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு போறாரு. அப்ப சார்லஸ் வந்து ராப் அங்க உட்காந்துருக்கான்னு அவ பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்படி தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான், நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற ரூட் கண்டிப்பா இருக்கும், நம்ம அதை தேடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஸ்டீபன் பயங்கரமா கத்துறான், ஆத்தி இவனுக்கு வேற என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா சார்லஸ் வந்து ஸ்டீபன் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த கத்தியை வச்சு ஸ்டீபன் தெரியாதனமா அவரோட கால்ல குத்தி கிழிச்சுக்கிறாரு. அதனால அவரோட கால்ல இருந்து ரத்தம் பொதன்னு ஊத்திக்கிட்டு இருக்கும் போது சார்லஸ் வந்து ஸ்டீபனோட பேண்டை கிழிச்சு அதை ராபு கிட்ட கொடுத்து இதை எங்கேயாவது புதைச்சு வச்சிரா அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன துணியை வச்சு இப்போ ஸ்டீபனோட கால்ல இறுக்கமா கட்டி விடுறாரு. அப்ப இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற மீன்களை பிடிச்சி அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஸ்டீபன் வந்து சார்லஸ் கிட்ட நம்ம தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் சார்லஸ் இன்னொரு ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மேல பத்திய நட்சத்திரங்கள் அதுல ஒண்ணு நார்த் ஸ்டார், நார்த் எந்த சைடு இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த நட்சத்திரமுமே இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்மளோட இடம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஐடியா அங்க இருக்கிற ராபு கிட்ட சொன்ன உடனே ராபு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு நைட்டு மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு தான் வருவோம், நீ சொல்றபடி பார்த்தா நான் இங்கே இருக்கேன், நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம நாளைக்கு காலையில விளையறதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பயங்கரமா இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த 3 பேருமே மலைக்கு வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப சார்லஸ் வெளியே வந்து இந்த மழை எவ்வளவு நேரம் பெய்யும் அப்படின்னு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பின்னாடியே ராப் வந்து சார்லஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வேணா இப்பயே பயணத்தை தொடரலாமா, அவனுக்கு தாங்க முடியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சார்லஸ் வந்து அந்த மரத்துல ஒரு துணியை நோட் பண்றாரு. அது என்ன துணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீபனோட ரத்தம் படிஞ்ச அந்த பேண்டோட துணி. இதை பார்த்த உடனே நான் இதை உன்னை எரிச்சிரு இல்ல புதைச்சிருந்தானே சொன்னேன், இதை எதுக்கு இந்த இடத்துல மாட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதனால இப்போ என்ன ஆக போதா அப்படின்னு ராபுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இந்த வந்துட்ட ராசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன
போன கரடி மறுபடியும் இந்த ரத்த வாடையை நோக்கி வந்துருச்சு. அப்ப அந்த கரடியை பார்த்த உடனே ஸ்டீபனுமே பயங்கரமா கத்துறாரு, அந்த கரடி இங்க வந்துருச்சா அப்படின்னு. அப்ப அந்த கரடி அப்படியே ஆக்ரோஷமா வந்து இப்ப ஸ்டீபனை பிடிச்சி பிரிச்சு மேயுது. அப்ப சார்லஸ் எவ்வளவோ ஸ்டீபனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அப்ப ராப் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல அவனை காப்பாற்ற முடியாது, வந்துருங்க அப்படின்னு. அப்ப சார்லஸ்க்கும் இப்ப வேற வழி இல்லாம ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி, நான் சொல்றதை மட்டும் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் உன் ஃப்ரெண்டு உயிரோட தானே இருந்திருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இருட்டிலேயே இப்போ அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்கா வச்சுக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல பயங்கரமா இப்போ பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே குளிர்ல வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒழுங்கா சாப்பிட வேற இல்லையா, இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் வந்து ஒரு ட்ராப் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ட்ராப்ல இவங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி ஒரு அணில் மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான்டா நம்ம சாப்பிடுறதுக்கு ஒருத்தன் சின்னதா மாட்டிக்கிட்டான்டான்னு ஆசையில இருந்துகிட்டு இருக்கும் போது மேல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியாயிரு அப்படின்னு கேட்டா அது ஹெலிகாப்டரோட சத்தம். அவ்வளவுதான்டா நம்மளை காப்பாத்துறதுக்காண்டி ஹெலிகாப்டரே வந்துருச்சுன்னு பார்த்தா இவங்க இருக்கிறது அடர்ந்த காடு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த காட்டை விட்டு வெளியே ஓடி போய் அந்த ஹெலிகாப்டரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்கு வெளியே வர பயங்கரமா ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு வழியா அந்த காட்டை விட்டு இப்ப வெளியே வந்துடுறாங்க. என்னதான் வந்தாலும் அந்த ஹெலிகாப்டர் அதுக்குள்ள பறந்து போயிடுச்சு. அப்ப அந்த ஹெலிகாப்டர் இவங்க 2 பேரையும் பார்க்காம போன உடனே ராபு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளேயே சாக வேண்டியதுதான், நம்மளை காப்பாத்த யாரும் இதுக்கு மேல வரமாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற சார்லஸ் வந்து தன்னம்பிக்கை இழக்காத, நம்ம கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராப் வந்து இந்த நேரத்துல நீ நல்லா மோட்டிவேஷன் சொல்றியா, சரி வா போகலாம், போற உசிரி எங்கிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல விடாம நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ராபால நடக்க முடியல. அப்ப ராப் வந்து சார்லஸ் கிட்ட, நம்ம வேணா கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமா, எனக்கு சுத்தமா முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சார்லஸ் வந்து இந்த இடத்துல நீ ரெஸ்ட் எடு, நான் ஏதாச்சும் மீன் இருந்தா புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு தண்ணியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ்க்கு எந்த மீனும் மாட்டாம அவர் அப்படியே நின்னுகிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆப்போசிட்ல அந்த கரடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. அந்த கரடியை பார்த்த உடனே நம்ம சார்லஸ்க்கு அள்ளு இல்ல, அவர் அப்படியே சில போல நின்னுகிட்டு இருக்கும் போது பொறுமையா பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப திடீர்னு சார்லஸ் ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த கரடியுமே பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நிறைய மரங்களா இருக்கிறதுனால நம்ம சார்லஸும் அதுல இருந்து பூந்து பூந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த கரடி அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால மரத்துல இடிச்சுட்டு பொறுமையா தான் ஓடி வந்துகிட்டு இருக்குது. அப்ப அப்படியே சார்லஸ் வந்து ராப் பக்கத்துல ஓடி வந்துடுறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபயர் கேம்பை ஏத்தி வச்சிருக்காங்க. அப்ப அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டையை கையில எடுத்துக்கிட்டு அவங்கள சுத்தி வட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நெருப்பு இருந்தா அதுக்குள்ள கரடி எல்லாம் வராதான். அப்ப அன்னைக்கு நீட்டு இதை விட்டு வெளியே போனா அந்த கரடி நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே நடுராத்திரி ஆகுது. அந்த கரடியோட சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப சார்லஸ் வந்து ராபு கிட்ட, இந்த மாதிரி கரடியை பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன், ஆதிகால மனுஷங்களை கரடியை வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது கரடியுமே மனுஷங்களை வேட்டையாடுமா, அதுல வந்தா இனந்தான் இந்த கரடியும், நம்ம அந்த கரடியை சாவடிக்காட்டி அது நம்மளை விடவே விடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில வேளை அந்த கரடியை நம்ம எப்படியாவது கொல்றதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே அந்த கரடியோட உருமல் சத்தமுமே அவங்களுக்கு சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப அடுத்த நாள் காலையில ராப் வந்து அந்த கரடியை எப்படியாவது நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற மர கம்புகளை ஷார்ப்பா ஈட்டி மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராப் வந்து சார்லஸ் கிட்ட, அந்த கரடியெல்லாம் நம்மளால கொல்ல முடியாது, அதுதான் நம்மளை கொன்னுடும், நம்ம தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற சார்லஸ் வந்து மறுபடியும் ராபுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளால அந்த பெரிய கரடியை கொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ சரி ஓகே, நம்ம இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அவங்க உருவாக்கின அந்த ஷார்ப்பான கட்டையை முன்னாடி நீட்டிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கரடி இவங்களுக்கு எதிரில் வந்து நின்னுகிட்டு இருக்குது. அப்ப அந்த கரடியை இவங்க 2 பேரும் பார்த்த உடனே பொறுமையா அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கரடியுமே அப்படியே முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அந்த கரடி இங்க வந்தா நம்ம அந்த ட்ரிகர் அழுத்திடலாம் அப்படின்னு. அப்ப அந்த கரடி அந்த மார்க் மேல நின்ன உடனே சார்லஸ் வந்து சொல்றாரு, இதுதான் சரியான நேரம், அதை தட்டி விட அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற சார்லஸ் வந்து அங்க ஒரு கட்டையை தட்டி விடுறாரு. அப்ப இவங்க ஆல்ரெடி நிறைய கூர்மையான கட்டைகளை உருவாக்கி அதை மரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஷார்ப்பான கட்டைகள் வந்து அந்த கரடியை குத்தி கொன்னுடுன்னு பார்த்தா அந்த கரடி வந்து அதுல இருந்து தப்பிச்சிருச்சு. அப்ப அந்த கரடி பயங்கர ஆக்ரோஷமா இவங்க 2 பேரையுமே துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பிளான் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கரடிக்கு பயந்து அவங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய சர்வல் இருக்கு. அப்ப குதிச்சுடுறா கைப்புள்ளன்னு சொல்லிக்கிட்டு அந்த சர்வல்ல 2 பேருமே கீழே விழுறாங்க. அப்ப பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த கரடியும் இன்னைக்கு உங்களை விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வல்ல இறங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற உடையில இவங்க 2 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கரடியும் உங்களை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு.
இருக்கு. அப்போ அந்த இடத்துலயுமே இவங்க 2 பேர் ஒரு ஷார்ப்பான கட்டைய உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கட்டையை இவங்க 2 பேரும் கையில எடுத்துக்கிட்டு அந்த கரடியை பார்த்து நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கரடியுமே உங்களுக்கு பக்கத்துல வந்த உடனே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த கரடியை நம்ம ஒரே நேரத்துல குத்தி சாவடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சார்லஸ் முதல்ல அந்த கரடியால அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்ப சார்லஸ் கீழே விழுந்த உடனே ராபுமே குத்த பாக்குறாரு. அந்த கரடி ராபையுமே அடிச்சு கீழே தள்ளிடுது. அப்ப ராபு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கரடி முதல்ல ராபை சாவடிக்கலான்னு அவர் பக்கத்துல கடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்லஸ் எந்திரிச்சு அந்த கட்டையை வச்சு அந்த கரடியோட பின்னாடியே குத்துறாரு. அப்ப கரடி என்னையவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப சார்லஸ் பக்கம் திரும்புது. அப்ப சார்லஸும் ராபு கிட்ட சீக்கிரம் எந்திரிச்சு இந்த கரடியை குத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராபால எந்திரிக்கவே முடியல. அப்ப இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சார்லஸும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கரடியும் சார்லஸ உருன்னு பாத்துக்கிட்டு இப்போ 2 காலால எந்திரிச்சு நிக்குது. அப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சார்லஸ் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற 2 கல்லுக்கு கீழே அந்த கட்டையை நிமித்தி வச்சிடுறாரு. அந்த எந்திரிச்சு நின்ன கரடி அப்படியே சார்லஸ் மேல விழும்போது அந்த கட்டை அப்படியே அந்த கரடியோட பின்னாடி வந்துடுது குத்தி கிழிச்சுக்கிட்டு. அப்ப இப்படி அந்த கரடிக்கு அந்த கட்டை குத்துன உடனே வழியிலேயே அது செத்து போயிடுது. அப்ப இது எல்லாத்தையும் பின்னாடி நின்று பார்த்த ராப் சார்லஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொறுமையா முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சார்லஸ்க்கு எதுவுமே ஆகல. அந்த கரடியோட கை மட்டும் தான் நம்ம சார்லஸ் மேல பட்டிருக்கு. நல்ல வேளை நம்ம 2 பேத்துக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கரடி பக்கத்திலேயே இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கரடியோட கறியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த கரடியை வயிறார சாப்பிட்டு இப்ப அந்த கரடியோட தோலையே இவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு சரி பயணத்தை தொடங்கலாமா அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்த பார்த்தா பனி படர்ந்து காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த நடந்து வர இடத்துல அந்த பழங்குடியினரோட வீடு இருந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி அங்க ஒரு இடிஞ்சு போன வீடு இருந்துகிட்டு இருக்கு. சரி உள்ள ஏதாச்சும் கிடைக்குதா பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன படகுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துக்கிட்டு இருந்தா ராபுக்கு அங்க ஒரு துப்பாக்கியுமே கிடைக்குது. கூடவே நிறைய புல்லட்ஸுமே இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த துப்பாக்கி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா அந்த கரடியை நம்ம சுட்டே சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ் அந்த வீட்டுல இருக்கிற மேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ராபு சொல்றாரு வெளியே ஒரு சின்ன படகு இருக்கு அப்படின்னு. அப்படியா சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த படகை எடுத்து தண்ணியில போட்டா அது ரொம்ப அழகாவே மிதந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்த உடனே சார்லஸ் ஓகே சூப்பர் நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, போறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ராபுமே சரி ஓகே டீ போட அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நெருப்பு எப்படி பத்த வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராபு சார்லஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா கத்தி. அந்த பாக்ஸை இப்போ திறந்து பாக்குறாரு உள்ள ஏதாவது பேப்பர் மாதிரி இருக்கா அப்படின்னு. பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ரிசிப்ட் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்னடா பேப்பர் அப்படின்னு அதை திறந்து பார்த்தா அப்பதான் நம்ம சார்லஸ்க்குமே எல்லாம் புரிய வருது. அந்த ரிசிப்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கத்தி வாங்கினது இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக்கி சார்லஸ்க்கு ஒரு வாட்ச் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுவும் இதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிக்கி இன்னொரு வாட்சுமே கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்ல ராபுக்கு தான் அவங்க கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ இதை பார்த்த உடனே சார்லஸ் புரிஞ்சுக்கிறாரு இவங்க 2 பேரும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த ரிசிப்ட சார்லஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ராபுமே அந்த வீட்டுக்குள்ள வராரு. அங்க இருக்கிற ஒரு பழைய சாராயத்தை ராபு நல்லா குடிச்சிட்டு போதையில இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப சார்லஸ் ராபு கிட்ட உன்னோட வாட்சை காமி அப்படின்னு கேட்டதுக்கு ராபுமே என்னோட வாட்ச் தான் ரிப்பேர்னு நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னனே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் உன்னோட வாட்சை கேட்கல, என்னோட மனைவி மிக்கி கொடுத்தால அந்த வாட்சை காமி, அதுல என்ன போட்டிருக்கு பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ராபுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு புரிய வருது. அப்ப ராபு பயங்கர போதையில இருக்கிறாரா, சரி ஓகே இதுக்கு மேல மறைச்சு எதுவும் ஆக போறது இல்ல, எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கும் மிக்கிக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு தான் இருந்துச்சு, நீ தான் தேவையில்லாம குறுக்க வந்துட்ட. இந்த ட்ரிப்போட எங்களோட பிளானே உன்னை போட்டு தள்ளுறது தான். ஆனா இதுவரை உன்னை உயிரோட விட்டுறலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் வெளியே போட்டு இருக்கு, எனக்கு எப்படி போகணுன்றது தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கன்னை லோட் பண்ணி இப்போ சார்லஸ் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ராபு இப்போ நான் உன்னை சுட்டா உன்னோட டெட் பாடியை நான் வெளியெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது, அதனால நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே சார்லஸ் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வீட்டுக்கு சைடுல இவங்க 2 பேரும் வந்த உடனே பாப் இப்போ ஷூட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள கர்மாயிஸ் பூமரங்னு சொல்ற மாதிரி ராபு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டிராப்புக்குள்ள கீழே விழுந்துடுறான். அப்ப கீழே விழுந்த ராபு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பொறுமையா சார்லஸ் எட்டி பார்த்தா அந்த குழிக்குள்ள ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுல ஒரு கம்பு சார்லஸோட கால்ல ஒரு பக்கம் குத்தி மறுபக்கம் வந்திருக்கு. அப்ப ராபு பயங்கரமா என்ன காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால சார்லஸ் அந்த குழிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஷூட் பண்ணிடாத, என்ன உயிரோட விட்டுறா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு.
யோசிக்கிறாரு, நம்ம சார்லஸ் தான் பயங்கர நல்லவராச்சே, அவர் எப்படி கொல்லுவாரு? அந்த துப்பாக்கியை எடுத்து அதுல உள்ள புல்லட்ஸை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ராபு காலில் குத்தி இருக்கிற அந்த கட்டையை புடுங்கி போட்டு ராபு அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப ராபு அந்த வீட்டுல உள்ள டேபிள்ல படுக்க வச்சுட்டு அவரோட காலை பார்த்தா ரத்தம் நிக்காம ஊத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுல இதை பத்தி எதுவுமே போடல. அப்ப அப்படியே ராபு எதுவும் பேசாம மயங்கிட்டுறாரு. இவன் இங்கேயே இருந்தா செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த படகுல போட்டு இப்ப அந்த படகை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த படகுல இவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கும்போது ராபுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னும் என்ன எதுக்கு உயிரோட வச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே என்ன தண்ணியில தூக்கி போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க, முதல்ல நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரை ஒதுங்கிட்டு அவங்க 2 பேரும் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சார்லஸ் ராபு கிட்ட சொல்றாரு, நீ கேட்டல இன்னும் என்ன எதுக்கு உயிரோட வச்சிருக்க அப்படின்னு, உன்னை கொல்றது எனக்கு நோக்கமே கிடையாது. நம்ம 2 பேரும் கரைக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட மனைவியை நான் உனக்கே கொடுத்துடுறேன், அவளுக்கு சில காசும் கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நான் தனியாவே சுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ராபுக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனையா நான் கொல்ல பார்த்தேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப சார்லஸ் ராபு கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் ஏதோ ஹெலிகாப்டர் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஹெலிகாப்டரை பார்த்து சார்லஸ் பயங்கரமா கத்துறதுனால அந்த ஹெலிகாப்டருக்குமே இவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப சார்லஸ் ராபு பக்கத்துல போயிட்டு, நம்ம தப்பிக்க போறோம், ஹெலிகாப்டர் நம்மள பாத்துருச்சு அப்படின்னு சொன்னா ராபு பேச்சு மூச்சே இல்லாம கடந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ண அந்த ஹெலிகாப்டர் இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பின இடத்துக்கே வந்து சேருது. அப்ப அந்த இடத்துல நிறைய பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பணக்காரர் ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டாரு இல்லையா, அதனால. அப்ப அப்படியே சார்லஸ் அந்த ஹெலிகாப்டரை விட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப மிக்கி பக்கத்துல போயிட்டு அவ ராபுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, வாட்சை. அந்த வாட்சை இப்போ மிக்கி கையிலே கொடுத்துட்டு நடந்து போறாரு. இதை பார்த்த மிக்கிக்கு மூஞ்சே மாறி போயிடுது, ஆஹா இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு. அப்ப அந்த பிரஸ் பீப்புளுமே சார்லஸ் கிட்ட, உங்க கூட வந்தவங்களுக்கு என்னாச்சு அதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சார்லஸ் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் இங்க உயிரோட இருக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம், ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ கிரேட் டே.